கனமழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் பேருந்துகள் தத்தளித்தபடி செல்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, அங்குள்ள நிலவரம். வணக்கம். அதாவது விழுப்புரத்தில் கடந்த ஒரு மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி, கோழியனூர், வளவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை நீடித்தது. கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த கனமழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மழை நீரால் சூழப்பட்டு கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையே இருக்கிறது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு உள்ளாக பயணிகள் செல்வதற்கும் உள்ளிருப்பவர்கள் வெளியேறுவதற்கும் மிகுந்த சிரமமான சூழல் இருக்கிறது. மழை நீராக யாரும் வெளியேற முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மேலும் பேருந்து ஏறுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு பயணிகள் ஆளாகி இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மழையின் போதும் இந்த புதிய பேருந்து நிலையம் என்பது மழை நீரால் சூழப்பட்டு கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த மழை நீரை வெளியேற்றுவதற்கு நிரந்தரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மழை நீர் கடல் போல அந்த புதிய பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சூழ்ந்து கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய நிலைதான் தற்போது இருக்கிறது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பேருந்துகள் மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது அங்க இருக்கு. வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் இன்று காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலுக்கு பிற்பாடு தற்பொழுது ஆண்டிபட்டி நகர் பகுதிகளில் கனமழையானது பெய்ய தொடங்கியுள்ளது. இந்த கனமழையின் நீட்சியாக வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை வனப்பகுதியை ஒட்டிய வருசநாடு, வெள்ளிமலை, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, உப்புத்துறை மற்றும் கம்பம், கூடலூர், சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தவிர வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த கனமழையின் காரணமாக மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து ஏற்பட துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி.